ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாபுரியில் அதிசய மெழுகு அருங்காட்சியகம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம கன்னியாகுமரியில் தான் இருக்குது. பாதி பேர் போயிருப்போம், பாதி பேர் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் ஒரு சின்ன கிளிப்பிங் தான் இது. ஒரு மெழுகு அருங்காட்சியகம், ஃபுல்லாக எல்லா ஆளுமைகளுடைய மெழுகு சிலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சுற்றுலா பயணியாக போயிட்டோம் அப்படின்னா கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இதுவும் ஒன்று. பார்த்துக்கோங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேவாஜ் பூங்காக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே எப்படி இருக்குன்னா அப்படி பிரமிக்க வைக்கும். அப்படி ஓவியங்கள் நிறைய இருக்குது, கலைப்பொருட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய புகழ்பெற்ற அந்த ஆளுமைகளோட மெழுகு சிலைகள் இருக்குது. பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கே இது ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. அப்படி தொட்டு பார்க்கக்கூடாது நாங்கள், ஆனால் நாங்கள் வேற கொஞ்சம் தொட்டு பார்த்தோம் லைட்டாக. ஆனால் எப்படி இருந்ததுன்னா அப்படி உண்மையான தோல் மாதிரியும் உண்மையான ஆட்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்திய நடிகர் அமிதாப் பச்சன், அப்புறம் அட்டல் பிகாரி வாஜ்பாய், அப்புறம் ஷாருக் கான், அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மகாத்மா காந்தி, ஏஆர் ரஹ்மான், ப்ரூஸ்லி, ஜாக்கி சான், சார்லி சாப்ளின், அன்னை தெரசா, மைக்கேல் ஜாக்சன், ஜெயலலிதா, ரஜினிகாந்த், ஜோக்கர், இப்படி இன்னும் நிறைய ஆளுமைகளுடைய மெழுகு ஸ்டாச்சுலாம் இருக்குது. பார்த்துக்கோங்க, தாகூர், போப்பாண்டவர்கிட்டலாம் போய் சிலுவை வாங்குற மாதிரிலாம் அப்படி நான் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தேன். பார்த்துக்கோங்க, பார்க்க அப்படி பிரமிப்பாக இருந்துச்சு. இது உண்மைதானா அப்படி என்ன சொல்ல, ஒரு பயம் கலந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு போகும்போது பயமாக இருக்குன்னே இருந்துச்சு. ஏன்னா அப்படியே உருவமாகவே இருக்குது. அப்புறம் அங்கே பார்த்ததுக்கப்புறம் நம்ம இது அந்த 3D 5D இந்த இதுக்கெலாம் பார்க்குறதுக்கு வந்தாச்சு. பார்த்துக்கோங்க, எனக்கு ரொம்ப கவர்ந்தது அந்த மெழுகு சிலை அந்த இதுதான். ஏன்னா மெயினாக இதை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய இந்த டிவிக்களில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையாக தத்ரூபமாக இருந்துச்சு. கன்னியாகுமரி போனால் கட்டாயம் இந்த ஒரு இடத்த ஒரு 3 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். நம்ம உள்ளுக்க போயிட்டு வெளில வர்றதுக்கு. அப்புறம் இந்த டேஷிங் கார் இருக்குது, அப்புறம் 3D ஷோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வேண்டிய அந்த பார்க்குற மாதிரி விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. பார்த்துக்கோங்க, என்ட்ரி ஃபீஸுமே நம்ம ரொம்ப அதிகம்லாம் இல்லை, நார்மல் தான், கொடுத்து போகலாம். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் ஒவ்வொன்று சத்தம் போட்டுட்டு அந்த 3D 5Dலாம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கொடுக்குற காசுக்கு கரெக்டான ஒர்த்தான இடம்னே சொல்லலாம். ஆனால் எனக்கு எந்த ஒரு இடம்னா அந்த நம்ம செல்ஃபி பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் அப்படி சுற்றிக்கிட்டே அது வீடியோ எடுத்து கொடுக்கும். அந்த ஒரு இதில் மட்டும் அது 100 வாங்குறாங்க. அது மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நிறைவாக இல்லை. மற்றபடி இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்தது. கன்னியாகுமரி போனால் மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துக்கு. கன்னியாகுமரி போனால் போக வேண்டிய இடங்களில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னே சொல்லலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.